Praise the Lord. പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിനാലും നമുക്ക് യാവർക്കും കൃപയും സമാധാനവും ഇറക്കവും ദേവസമൂഹത്തിൽ പെരുകി നമ്മളെ പരലോകത്തിൻ ദേവൻ താമേ கிறிஸ்துவில் வழி நடத்துவாராக. ஆம். இந்த நல்ல மாலை வேளைக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு ஒரு சிலராயிருந்தாலும் தெய்வ சமூகத்திலே அமரும்படி, தேவனுடைய பொற்பாத பீடத்திலே தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி, அதே வேத வசனம் சொல்லுகிறது போல நான் உன்னிடத்திலே தேவனுடைய செய்திகளை அறிவிக்கும்படி கொஞ்சம் எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி, அதை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி மூலமாக பார்க்கிற அந்த வசனத்தின்படி நிறைவேளிலே சற்று சமயம் தேவனோடு கூட நாம அதை சஞ்சரிக்கிறது இந்த சூமில் மட்டுமில்ல, எல்லா நேரங்காலங்களிலும் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும், தேவனோடு கூட உறவாடவும், தேவனோடு கூட பேசவும், தேவனோடு கூட அதை உலாவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அதை மறுபடியும் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து வாயிலாக மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில வசனங்களை நாம் இந்த வேளையில தியானிக்கலாம். அதாவது எபேசியருக்கு நிருபம், அதுல 5ஆம் அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம், அதுல 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து கேட்போமா? யாராவது ஒருத்தர் சத்தமாக படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தம் பவுலப்போஸ்தலன் மூலமாக எபேசில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த சத்தியங்களை முன்னிறுத்தி அவர் பேசுகிறார். தேவனுடைய அந்த வெளிப்பாடுதான் இந்த வசனம். தேவனுடைய வெளிப்பாடுதான் அந்த வசனம். அந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. இங்கே 2 விதமான மக்களை நாம் பார்க்க முடியும். 2 விதமான மக்களும், 2 விதமான போதனைகள், 2 விதமான உபதேசங்கள், அதை பார்க்கிறோம். யுகத்தினுடைய அல்லனா பூமியை தேவன் உண்டாக்கின நாள் முதல் இன்னை வரைக்கும் அந்த 2 விதமான உபதேசங்களையும் 2 விதமான மக்களையும் நாம் பார்க்க முடியும். திருவசனமான அந்த கண்ணாடி மூலமாக, நாம் வச்சிருக்கிற மாதிரி இந்த கண்ணாடி மூலமாக, அது தேவனுடைய சத்திய வசனமாகிய அந்த கண்ணாடி மூலமாக நாம் அது பார்க்கும் பொழுது 2 விதமான மக்கள், 2 விதமான சுவிசேஷம், 2 விதமான ராஜ்யம், 2 விதமான ஜீவன், இப்படியெல்லாம் 2 சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்த்த வசனம் என்ன அங்க சொல்லப்பட்டது? தூங்குகிற ஒரு மனுஷன், தூங்குகிறவனே என்று அழைக்கிறார். தூங்குகிற நீ என்ன செய்யணும்? விழிக்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சபைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே தூங்குகிற அநேக நபர்களையும் நாம் பார்க்க முடியும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தூங்குறதான ஜனங்களே, தூங்குறதான மக்களே, தூங்குகிறதான போதகர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? தூங்குற நீ என்ன செய்யணும்? விழிக்க வேண்டும். அந்த தூங்கிட்டே இருந்திருக்க கூடாது. நீ தூங்கிட்டு இருக்கிறோம் என்பதை மனதாரே உணர்ந்து, மனதாரே அதை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இனி தூங்க முடியாது, இனி தூங்கக்கூடாது, இது தூங்குற காலம் அல்ல, இது விழித்திருக்கக்கூடிய காலங்கள், தேவனுக்காக செயல்பட வேண்டிய காலங்கள், தேவனுக்காக ஊழியங்கள் செய்ய வேண்டிய காலங்கள்,
தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டியதான காலங்கள், தூங்குற காலம் முடிந்து விட்டது. இன்னும் தூங்கிக்கொண்டே இருக்கிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிறது மறுபடியும் தூங்கும்படியான ஆலோசனை அல்ல. மறுபடியும் நாம் போர்வே போர்த்து மறுபடியும் நல்ல தூக்கத்திலே அயர்ந்த தூக்கத்துக்குள்ளே கொரட்ட விட்டு தூங்கும்படியாக தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன சொல்றாரு? தூங்குகிற நீ விழிக்க வேண்டும். ஒரு விழிப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் பொழுது அதுதான் ஆவிக்குரிய எழுப்புதல். ஆவிக்குரிய எழுப்புதல் எப்படி உண்டாகும்? நம்ம கையை தட்டியதுனாலோ, பாடலை பாடியதுனாலோ, இல்லைங்கள் நாம அதை குதிச்சு அதை தேவனை ஸ்தோத்தரிச்சதுனாலோ, அதெல்லாம் நல்ல காரியம்தான், அது செய்ய வேண்டும். அதனால விழிப்புணர்வு உண்டாகும்படி இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் அல்ல. அப்போ விழிப்புணர்வு எப்படி வருகிறது? தேவனுடைய பரிசுத்தாவியினாலே, தேவனுடைய சத்தியங்கள் நமக்குள்ளே போக போக, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்குள்ளே பிரவேசிக்க நாம் என்னாக மாற முடியும்? தூக்கத்தை கலைத்து விட்டு தூக்கத்திலிருந்து வெளியே வரும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். தூக்கத்தை விட்டு அதை விழித்து எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரே இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விழிப்புணர்வு எப்படி வருகிறது? தேவனுடைய சத்திய வசனத்தினாலே, வேறு ஆவி வேறு சுவிசேஷத்தினாலே அல்ல, தேவனுடைய ஒரிஜினலான சத்தியத்தினாலே நாம் விழிக்க வேண்டும். அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலான விழிப்புணர்வு நமக்குள்ளே வரும்பொழுது நாம் அறியாமலே மற்றவங்கள் எப்படி இருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே உண்டாகும். ஒருபட்சே அவங்களும் அதை ஒரு விசுவாசியா இருக்கலாம், சபைக்கு போறவங்களாயிருக்கலாம். ஆனா அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறோம்? மரித்தோரிடலே மரித்தவனாயிருக்கிறோம். மரித்தவரோடு கூட மரித்த ஒரு நபர்களாக படுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே அந்த விழிப்புணர்வு வரும் பொழுது அப்போ ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு? இவங்க எல்லாம் இப்படி இப்படி இருக்கிறாரு, அவங்க எல்லாம் மரித்திருக்கிறாரு. அது அந்த மரித்தோரை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நான் இனிமே தூங்கக்கூடாது. மரித்தோரை விட்டு நான் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த வெளிப்பாடுல ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? மரித்தோரு கூட யாருமே தூங்குறது இல்லை. நல்ல அத மகன் ஒரு வசனம் 2 பேதுருல நினைக்கிறோம், ஒரு வசனம் சொன்னாங்க. எத்தனை பேரும் நோட் பண்ணியும் தெரியல. ஆனா அந்த வசனத்துல அதுதான் சொல்லி இருந்தது. அந்த வசனத்துக்குள்ள இப்ப போறதில்ல. மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே தேவ சத்தியங்களினாலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு எழுப்புதல் உண்டாகும் பொழுது மற்றவங்களை பற்றி நம்மை பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு ஆழமாக உண்டாகும். நான் யார்? நாம் மரித்தோரு கூட தூங்குகிறோமோ, அல்ல மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிறோமோ, விழித்திருக்கிறோமோ என்ற ஒரு வெளிப்பாடு தேவன் நமக்குள்ளே கொடுக்குவார். எப்படி அந்த வெளிப்பாடு வருகிறது? தேவனுடைய சத்தியங்களினால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய அந்த எழுப்புதலை பற்றியுள்ள வெளிப்பாடு, எனக்கு என்னை பற்றியுள்ள வெளிப்பாடு, இல்லைங்கள் மற்றவங்களை குறித்துள்ள வெளிப்பாடு, அவங்க எப்படி இருக்கிறாரு, அவங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் எந்த அளவுக்கு அதை விழித்திருக்கிறாரு, அதை உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், எழுப்புதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பது நம்மையும் மற்றவங்களையும் அதை பார்க்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு தேவன் நமக்கு கொடுப்பார். அப்ப மரித்தவர்களை விட்டு எழுந்தால் மட்டும்தான் இது நடக்கும். மரித்தவர்களோடு சேர்ந்து நாமும் தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த வெளிப்பாடு கிடைக்கிறதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் நாம் இல்லாமல் போய்விடும்.
ஆகையினால் இதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியங்களிலே மிகவும் எச்சரிப்பாயிருக்க வேண்டும். ஆகையினால் அந்த வசனம் சொல்லுகிறது, மரித்தரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் என்னாகும், பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவும் நம்மமே பிரகாசமாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவிலூടെ தேவன் நமக்கு கொடுத்த தெய்வராஜ சுவிசேஷம் என்ற சத்தியம் நமக்குள்ளே பிரகாசமாக அமையும்படி, கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசமாக வெளிப்படும்படி, நாமும் தெய்வ புத்திரராக கிறிஸ்துவை போல வெளிச்சத்தின் மக்களாக விளங்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தின்படி நாம் இதுதான் செய்ய வேண்டும், மரித்தவரை விட்டு எழுந்தரிக்க வேண்டும். ஒருபட்சே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ, ஒருபட்சே நம்முடைய உறவினர்களோ, അല്ലെങ്കിൽ நம்முடைய நாம தெரிஞ்சவங்களோ யாரு തന്നെ இருக்கட்டுமே, அவங்க தேவ சமூகத்திலே ஆவிக்குரிய ஜீவன் இல்லாமல், ஆவிக்குரிய நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளாமல் அவங்க மரணத்துக்குள்ள இருக்கிறதுனாலே, அதை நமக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறது, நமக்குள்ளே அந்த நித்திய ஜீவன் வசனங்கள் இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் அவங்களோடு கூட தூங்காமல், அவங்களோடு கூட படுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அறையை விட்டு, அந்த இடத்தை விட்டு, அந்த சூழ்நிலையை விட்டு, அந்த நிலைமை மாறும்படி நாம் விழிக்க வேண்டும், நாம் எழுந்திருக்க வேண்டும். அதுதான் ஏசியாவில சொல்றாங்க, ஏசியா தீர்க்கதரிசியில, சியோனே எழும்பு எழும்பு, உன்னுடைய வல்லமை பெற்றுக்கொள். தேவ சமூகத்திலே தேவனுக்கென்று ஒரு சேனையாக எழும்பும்படி நாம் ஆயத்தமாக வேண்டும். அவங்களை எழும்பவில்லை, இவங்களை எழும்பவில்லை, அவங்க அப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அதனால இவங்களும் தூங்குறாங்களே என்று சொல்லி அவங்களை இவங்களை சாக்கு போக்கு சொல்லி நாமும் அவங்களே போல தூங்கி விடாதபடி நாம் விழிப்புணர்வோடு எழுந்திருக்க வேண்டும், எச்சரிப்போடு எழுந்திருக்க வேண்டும். காரணம், இது எழும்ப வேண்டிய காலம்தான். நாம் எழும்பணும், மற்றவங்களை எழுப்ப வேண்டிய காலம். நாம் எழும்புகிறது மட்டுமல்ல, இன்னும் அநேகர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே தூங்குகிறார்கள்? அதுதான் விசித்திரமான ஒரு காரியம். மரித்தவருடைய இடையிலே தூங்குறாங்க. யாராவது மரித்த தூங்குவாங்களா? ஒரு கல்லறை வழியே, நசானம் வழியே போறதுக்கே பயமா இருக்கிறோம். ஒரு இருட்டு வந்தாலே பயமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் எப்படி உயிரில்லாத, உயிரென்னு சொன்னா ஆவிக்குரிய உயிர், மாம்ச பிரகாரம் உனக்கு ஜீவன் உள்ளவன் என்று பெயர் இருந்தாலும் நீ சத்தவன் என்று வெளிப்படுத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். உனக்கு ஜீவன் உள்ளவன் என்று பெயர் இருக்கிறது, ஆனாலும் நீ என்ன இருக்கிறோம்? மரித்திருக்கிறோம், சத்தவனாயிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவன் அவனுக்குள்ள இல்லை, நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் பிரவேசிப்பது இல்லை, நித்திய ஜீவன் வசனத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நித்திய ஜீவன் வசனத்தை பின்பற்ற முடியவில்லை. ஆவிக்குரிய விதமாக அதை தூக்கத்திலே, மயக்கத்திலே இருக்கிறோம். ஆகினால் தேவன் நம்மை பற்றி நாம் முதலாவது விழிக்கும் பொழுது மற்றவனை விழிப்பு உண்டாக்க முடியும். நாம் அனைவரும் எழுந்திருக்கும் பொழுது மற்றவங்களை எழுப்ப முடியும். நாம் எழுந்திருக்காம இருந்திருந்தால் அடுத்தவங்களை நம்மளாலே ஒருபோதும் அவங்க தூக்கத்தில் அவங்களை எழுப்ப முடியாது. அப்போ நமக்கும் அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிகவும் அருமையா இருக்கிறது. அப்படி எழும்பினால் அதை அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் என்னாகும்? வெளிச்சமாகும், பிரகாசமாகும். அப்ப இருள் இருந்தது, அந்த தூக்குற இடத்திலே, அறையிலே, அந்த இருதயத்துக்குள்ள இருள் இருந்தது. இப்ப இருள் மாறி இருக்கிறோம். அவன் எழுந்திருக்கிறார், விழிப்பு உண்டாயிடுச்சு, எழுந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து அவன் மேல என்ன செய்கிறாரு? பிரகாசமாய் வருகிறது. நான் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது மீதியான காரியங்களை தேவன் நமக்காக செய்வார்.
நான் ஒண்ணுமே செய்யாம இருந்திருந்தால் தேவன் நம்மளாலே ஒண்ணும் செய்ய முடியாது. நாம் விழிக்காமலும் எழுந்திருக்காமலும் இருந்திருந்தால் தேவ பிரகாசம் நமக்குள்ளே உதிக்க முடியாது. தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசமாயிருக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்களும் உலகத்திற்கு ஒளியாயிருக்க வேண்டும். தேவன் நம்மை பற்றி என்ன விரும்புகிறாரு? நாம் மற்ற கிறிஸ்தவங்களை போல இருக்கும்படியாக அல்ல. அதை நாம் விழிப்புள்ளவர்களாகி நான் எழுந்திருச்சு ஒரு வெளிப்பாடை பெற்று நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறோம். என்ன வெளிச்சம்? தேவனுடைய சத்தியம். அதுதான் சங்கீதத்திலே பார்க்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. தேவனுடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. என்ன வசனம்? வேறு வசனம் அல்ல, உண்மையான வசனம். வேறு இயேசு அல்ல, வேறு ஆவியும் அல்ல, வேறு சுவிசேஷம் அல்ல. தேவனுடைய நித்திய ஜீவன் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய இருளை நீக்கி நம்முடைய அந்தகாரத்தை மாற்றி அதை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். அதனாலதான் யாக்கோபின் நிருபம் நினைக்கிறோம், அல்ல பேதுருவின் நிருபத்தில் இவ்விதமாக சொல்லுகிறோம், இருளின் அந்தகாரத்தில் ஆச்சரியமான ஒளியிடம். என்ன ஆச்சரியம் இது? நம்மளாலே அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான ஒளி, உலகத்தினுடைய புத்திக்கு எட்டாத ஒரு ஒளி. அந்த ஒளி தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனம் தான் ஒளியா இருக்கிறது, ஜீவனும் ஆவியுமா இருக்கிற வசனம். அது நமக்குள்ளே ஒளியா இருக்கிறது. நமக்கு அந்த வசனத்தினாலே ஓரோ நாளும் போதிச்சு நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு உபதேசம் பண்ணி போதிச்சு நம்மளை வழி நடத்துகிறதான அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் நமக்கு டெய்லி பிரெட் ஆகும். தேவனுடைய வசனங்களை அனுதினமும் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பார். நான் ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டுமல்ல, நாம் வெளியில் இருக்கும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும், இல்லைன்னா வேற இடத்துல நாம் இருக்கும் பொழுதும், எந்த சூழ்நிலை இருந்திருந்தாலும் நாம் தேவனுள்ள அந்த ஐக்கியம், தேவனுள்ள உறவு எப்போதும் நீடிக்க முடியும். அதே அந்த உறவிலே தேவனுடைய வெளிச்சமான வசனம் நமக்குள்ள இறங்கி வந்து கொண்டே இருக்கு. எல்லா மனுஷரையும் பிரகாசிக்க கூடிய வெளிச்சம், மெய்யான வெளிச்சம், மெய்யான ஒளி, அது வந்து கொண்டே இருந்தது. சகல மனுஷரையும், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் பிரகாசிக்க கூடிய வெளிச்சம். அது நித்திய ஜீவன் வெளிச்சம், ஜீவன் வெளிச்சம். அதை ஒரு மனுஷனாலும் அந்த வெளிச்சத்தை அணைக்க முடியாது, அந்த வெளிச்சத்தை அதை நீக்க முடியாது. ஆனால் நீக்கலாம். தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது அந்த வெளிச்சம் நம்மிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் குறைஞ்சு வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம்மளில் தேவன் கொடுத்த வெளிச்சம் நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இன்னை விட நாளைக்கு இன்னும் அதிகமாக வெளிச்சமாக இருக்க வேண்டும். இன்னும் எச்சான வெளிச்சமாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமான வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நம்மை தேவன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? வெளிச்சத்தின் மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? வெளிச்சத்தின் மக்கள். இந்த உலகத்தின் மக்கள் இருளின் மக்கள், அந்தகாரத்தின் மக்கள், அதை இருளின் சாபத்தின் மக்கள். ஆனா தேவன் நம்மை அந்த இருளிலிருந்து, இடத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசுடைய கண்ட்ரோலிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இன்னைக்கு தேவன் நம்மை உட்கார வச்சிருக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கும்படி. வெளிச்சத்தின் வசனங்கள், வெளிச்சமான தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு போதிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒளியை கொண்டு வந்து கொண்டே இருப்பா, கொடுத்து கொண்டே இருப்பா. நமக்குள்ளே அந்த வெளிச்சம் ஒருபோதும் குறையாது. அது அதிகமாக பிரகாசமாயிருப்பார்கள். அப்போ அந்த வெளிச்சத்தை மற்றவர்களும் பார்க்கக்கூடிய அளவு அனைவரும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜீவன் வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஜீவன்ற வெளிச்சம். அந்த வெளிச்சம் எல்லாம் தேவனுடைய சத்தியங்களுக்குள்ளே அடங்கி இருக்கு. ஆகையினால் அதை தேவனுடைய அதை வசனம் சொல்ல, அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் பிரகாசிக்கும். கிறிஸ்துவனுடைய பிரகாசம். கிறிஸ்து தேவனுடைய குமாரன். கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறுக மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவம் சாயல் மட்டுமல்ல, அவருடைய சுபாவம். அவர் எப்பொழுதும் பிதாவினோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் தேவனுடைய வெளிச்சமாயிருந்தது. இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருந்தார். இயேசு ஒரு நாள் சொன்னார், இந்த ஒளி கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும், ஆனால் அப்புறம் இந்த ஒளி உங்களை விட்டு விலகி போகும். ஆகையினால் நீங்க இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வெளிச்சமாயிருங்கள். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறது போல நீங்களும் ஒளியாய் மாறுங்கள். எப்படி ஒளியாக மாறும்? தேவனுடைய சத்தியங்களினாலே மட்டும்தான் நம்மளாலே ஒளியாக மாற முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதான வெளிச்சம் பரத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டே இருந்தது. அந்த வெளிச்சத்துக்கு சாட்சியாக இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால் அந்த வெளிச்சம், அதை அணையாத வெளிச்சம், மங்காத வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம். அதனால தான் வெளிச்சத்தின் மக்களாயிருக்கிறோம், வெளிச்சத்தின் சந்ததியாயிருக்கிறோம், வெளிச்சத்துக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறோம். வெளிச்சத்தை அதை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கப்படியாக நம்மை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் படிக்கலாம். அதுல 15ஆம் வசனம். யாரோ ஒரு திருப்படிங்களே. தானியல் பிரதர் இருக்கிறாரு, கொஞ்சம் படிங்களே பிரதர். ஆனபடியினாலே நீங்கள் நாணம் மற்றவர்களைப் போல நடவாமல் நாணம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் கவனமாக நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? கவனமா. காரணம், நாம் இருக்கிற ஒரு பொல்லாத இருள் நிறைந்த உலகம். ஆனபடியினால் நீங்கள் மற்றவர்களைப் போல நடவாமல், மற்ற போதகர்களைப் போல நடவாமல், மற்ற விசுவாசிகளைப் போல நடவாமல், மற்ற கிறிஸ்தவங்களைப் போல நடவாமல், எப்படி நடக்க வேண்டும்? ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து, ஞானமுள்ள மற்றவர்களைப் போல அல்ல, ஆனால் ஒருவரை போல நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவை போல நமக்கு பின்பற்றக்கூடியவர், நாம் போல பண்ணக்கூடியவர் நம்முடைய மூத்த சகோதரனாய் கிறிஸ்து மட்டும்தான். ஆகையினால் அந்த கிறிஸ்துவை போல நாம் எப்படி மாற வேண்டும்? ஞானம் உள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ள பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த வெளிச்சத்தில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி ஏதோ தானோ நடந்து விடாதபடி, அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? கவனம் இருக்க வேண்டும். காரணம், வெளிச்சத்தில் இருந்த ஆதத்தையும் ஏவாளையும் தான் பிசாசு வஞ்சித்தா. நம்மளையும் பிசாசு வஞ்சிக்கும்படி நாமும் வெளிச்சத்தில் நடக்கிறோம். ஆகையினால் பொல்லாத சத்ரு நம்மளை வஞ்சியாதபடி நாம் எப்படி இருக்க வேண்டும்? கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும், விழிப்புணர்வுள்ளவராய் இருக்க வேண்டும். நன்றாக யோசிச்சு நாம் நடக்க வேண்டிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காலடிகளை வைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாய் மாறிவிட்டிருக்கிறது. காரணம், வல்லாத அது காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய செயல்பாடுகள், அவர் யாரே பிசாசானவன் யாரே விழுகலாமா என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஏதன் தோட்டத்திலே ஏவாளே அதே சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து அவளை விழுங்கினான். இப்போ ஏவாளு போய் ஆதத்தையும் விழுங்கி போட்டான். பாருங்களேன், இதனாலே மனுஷ வர்க்கம் முழுவதும் சாத்தானுடைய அந்த விழுங்கலுக்குள்ளே விழுங்கி போட்டு
பிசாசுனுடைய வாய்க்குள்ள இருக்கிறோம். பிசாசுனுடைய வாய்க்குள்ள இருக்கிறோம். அப்போ அந்த இடத்திலிருந்து நம்மளை தப்பிக்க வேண்டுமானால், நான் கேரளாவில் இருக்கும் பொழுது வயல், எங்க ஊரு பக்கத்துல, வீடு பக்கத்துல வயல் இருக்கு. அந்த வயல்ல இரவானா பாம்பு வந்து இந்த தவக்களை அதை என்ன பண்ணுவாங்க, அதை விழுங்குவான். விழுங்கணும்னா அது அந்த தவளை வந்து அதை கத்துவான், ஒரு மாதிரி சவுண்டோட கத்துவான். அப்ப எல்லாரும் சொல்லுவா பாம்பு தவளை விழுங்குறா. இப்ப பாருங்களேன், சர்ப்பம் பிசாசானவன் ஏவாளை விழுங்கி போட்டான். அந்த ஏவாளை விழுங்கி போட்ட பிறகு அதே பிசாசு ஏவாளுக்குள்ளே பூந்தனாலே அதை இப்போ சாத்தான் வந்து ஆதத்தையும் விழுங்கி போட்டான். இப்படி அந்த குடும்பம் முழுதுமாக விழுங்கி போட்டதுனாலே அவங்களுக்கு பிறந்த முதல் மகன் அதே காயின் என்ன பண்ணாங்க, சாத்தானால் உருவானவன், பிசாசினால் உண்டானவன். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது, அவன் பிசாசினால் உண்டானவன். அதனால தன்னுடைய தம்பி அதே ஹாபேல என்ன பண்ணாங்க, அதை தேவனுக்கு பிரியமான பலி கொடுத்ததுனாலே இவன் மனம் திரும்பாமல், ஒருபட்சம் இந்த காயின் மனம் திரும்பி இருக்கலாம். என் தம்பிக்காரு தேவனுக்கு பிரியமான பலி கொடுத்தாரு, அவன் தேவன் அதை பிரியப்பட்டாரு. அதே போல நானும் ஒரு நல்ல தேவனுடைய மகனாக மாற வேண்டும் என்ற ஆசையும் எண்ணவும் அந்த வாஞ்சையும் அந்த காயினுக்குள்ள இல்லாமல் அவன் பிசாசினால் உண்டாயதனாலே தேவனுடைய அதே சந்ததியான ஆபேலை எப்படியாவது கொண்டு போட வேண்டும். அதற்காக வயல்ல கூட்டி கொண்டு போய் கல்லை எடுத்து அடிச்சு அவனை மண்டை உடைச்சு கொண்டு போட்டான். பாருங்களேன், எவ்வளவு ஒரு பெரிய பரிதாபமான அனுபவம். சாதி முதல் கொலபாதகன் என்று இயேசு யோவான் சுவிசேஷத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறோம். அவன் பேசும்போது சொந்தத்திலிருந்து பேசுகிறான். அப்ப சொந்தத்திலிருந்து பேசுன்னு சொன்னா வசனத்திலிருந்து பேச மாட்டார், வேதாமத்திலிருந்து பேசாம எங்கிருந்து பேசுவாங்க, சொந்தத்திலிருந்து பேசுவாங்க. இப்படி அநேக அதே போதகர்களையும் சபைகளையும் நாம் பார்க்கிறோம். அவங்க வந்து தேவனுடைய சத்தியங்களை பேச அவங்களுக்கு நேரம் இல்லை. ஜனங்களுக்கு நல்ல மாயமில்லாத பாலை கொடுக்கும்படி அதை அவங்களால புரியவில்லை. அவங்க ஏதோ ஒரு கதையை பேசி, வேதத்தில் உள்ள சக்காய் கதையா மத்தாய் கதையா ஏதோ ஒரு கதையை, ஆபிரகாமின் கதையை இப்படி கதையா பேசி என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆசீர்வாதம் சொல்லி அவங்களை அனுப்பி விடுவாரு. ஆனா அவங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு தேவையான, ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனுக்குரிய தெய்வராஜ சுவிசேஷமோ, அந்த ஒளியான பிரகாசமான அந்த திருவசனங்களோ, நித்திய ஜீவனுக்குரிய வசனங்களோ அதை பேசாமல் வேற விதமாக பேசி, அதுதான் பவுல் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறாங்க. அவங்க ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. இவங்களும் போக மாட்டாங்க, அவங்களையும் அனுப்ப மாட்டாங்க. பாருங்களேன், இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம். கேரளாவில் ஒரு பழமொழி இருக்கிறது, அது இப்படிதான், நாய் வந்து புல்லு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாடை தின்னவும் விட மாட்டாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி லெவல்ல அது ஓநாய் வேஷத்தை, அது ஆடினுடைய வேஷத்தை ஓநாய் போட்டுக்கொண்டு வரக்கூடியான ஒரு காலகட்டம். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறோம்னு கேட்டால், நம்ம விழிப்புணர்வுள்ளராயிருக்க வேண்டும். நாம் சத்தியங்களிலே யாரும் நம்மளை வஞ்சிக்க கூடாது. தேவனுடைய திருவசனத்தினாலே யாரும் நம்மை ஏமாற்றக்கூடாது. யாரும் நம்மை ஏவாளை வஞ்சிச்ச மாதிரி நமக்கு அந்த அனுபவம் ஏற்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்திலே ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆடேதான் அது ஓநாயதான் தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் நாம் வந்திருக்கிறோம். டிவி சேனல்லாம் திறந்து பார்த்தால் நல்ல செய்திகளை கேட்க முடியும். நாம் கேட்கும் பொழுதே நம்ம கண்ணி தண்ணீர் வர்ற மாதிரி அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா அதுல என்ன இல்லை, தேவனை வெளிப்படுத்துகிறது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது இல்லை. அப்போ அதுதான் பவுல் ஏற்கனவே அந்த வெளிப்பாடை சொன்னது.
வேறொரு உபதேசம், வேறொரு சுவிசேஷம், வேற ஆவி. இப்படி உலகம் அதை சத்ரு மக்களை ஏமாற்றி வச்சிருக்கிறான். மக்களை இன்னைக்கு சத்ரு விழுங்கி போட்டிருக்கிறான். மக்களை பிசாசன் வஞ்சிச்சு வச்சிருக்கிறான். இந்த வஞ்சனையை நாம் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், நாம் எப்படி நடக்கணும்? ஞானமாய் நடக்க வேண்டும். ஞானத்தின் ஆவியே, பகுத்தறிவின் ஆவியே, விவேகத்தின் ஆவியே, அதே ஆவியின் வரங்களுடைய ஆவியே தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அதனால மற்ற கிறிஸ்தவர்களே போலையோ மற்ற போதர்களே போலையோ நாம் இராதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட்களிலே ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஞானத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கையாள வேண்டும். ஞானத்தோடு அதே தேவனுடைய சமூகத்திலே அதே கிறிஸ்துவனுடைய உதவியோடு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் பயணிக்க வேண்டும். ஞானம் இல்லாத ஒரு பயணம், ஞானம் இல்லாத ஒரு போதனை, ஞானம் இல்லாத ஒரு உபதேசம், ஞானம் இல்லாத ஒரு கற்றுக்கொள்ளல், ஞானம் இல்லாத ஒரு சபா கூடுதல், ஞானம் இல்லாத இப்படிப்பட்டதை தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. ஞானமுள்ள அந்த 5 கன்னிகுமார் என்ன பண்ணாங்க? தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்தா மணவாளனோடு கூட. ஆனா ஞானம் இல்லாதவர்கள் அவங்களும் எண்ணெய் எல்லாம் வாங்கி அவங்க வருவதற்குள்ளே கதவை மூடிக்கொண்டது. இப்போ அவங்க வாழ்க்கையில அவங்க தட்டுறாங்க, எங்களுக்கும் திறக்கும், எங்களுக்கும் திறக்கும். ஆனால் உள்ள இருந்த என்ன சொல்றது? நான் உங்களே அதை அறியேன், நான் உங்களை அறியேன், வாசல் மூடி இருக்கிறது, நான் உங்களை அறியேன். அப்ப இவ்வளவு நாள் தேவனுக்காக அது பிரசங்கம் பண்ணியது, ஊழியம் செஞ்சது, அது அவங்க காரியங்கள் பண்ணியது, சபா கூடுதல் எல்லாம் பண்ணியது எல்லாம் வீணாய் போயிருக்கிறோம். அதுதான் மத்தாய் 7 போட்டிருக்காங்க, 21 முதல் 22, 23 வசனங்களில. இயேசு கடைசியாக சொல்லுகிறது, நான் உங்களை அறியேன், அக்கிரம செயல்காரர்களே என்னை விட்டு அகன்று போ. இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசன வசனம் இன்னும் அது முடிவடையவில்லை. அந்த வசனம் அத்தனையும் முடிவடையவில்லை. அது அவருடைய வருகையில் அந்த காரியங்கள் அது நடவரப் போகிறது, அது நடக்க போகிறது. ஆகையினால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? நாம் ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும். அதை ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் அதை நடந்து கொள்ள பார்க்க வேண்டும். ஞானத்தோடு நடந்து, காரணம் நமக்குள்ள ஊற்றி இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? ஞானத்தினால், விவேகத்தினால், தேவ பக்தியினால், பகுத்தறிவினால், தேவ சத்தியங்களை அது நமக்கு போதிச்சு கொடுக்கிற ஆவி. அந்த ஆவி சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார். அந்த சத்தியம் அதுதான் நமக்குள்ள வெளிச்சமாய் மாறிவிடும். அந்த சத்தியம் வசனம்தான் நமக்குள்ள பிரகாசமாய் மாறிவிடும். ஆகையினால் நான் எப்படி வாழ வேண்டும்? ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று தேவனுடைய வசனம். காரணம், ஏதன் தோட்டத்திலே ஏவாளை ஆதத்தையும் பிசாசு வஞ்சிக்க அவங்க ஞானமாக செயல்படவில்லை. ஞானத்தை அந்த இடத்திலே செயல்முறையிலே கொண்டு வரவில்லை. தேவனுடைய வார்த்தையை அதை புறக்கணிக்க கூடிய விதமாக அந்த சாத்தானுடைய உபதேசம் அவளுக்குள்ளே அது தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு விஷயமாய் மாறிவிட்டது. தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தை எப்பெல்லாம் கடைபிடித்தார்களோ, அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்தார்களோ, அப்ப எல்லாம் தேவ மகிமை அவர்களே அது அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. தேவன் அவரோடு உள்ளாவிக் கொண்டே இருந்தது. தேவன் அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தா. அந்த உறவாடுதலும் ஐக்கியம் நீடித்து கொண்டே இருந்தா. ஆனா இப்போ தேவனுடைய வார்த்தை விட்டு விலகியதனாலே, தேவனுடைய வார்த்தை அற்பமாக நினைத்ததினாலே இப்போ அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகும்படி தேவன் அந்த தோட்டத்திலிருந்து அவங்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாது. என் வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, என் வார்த்தைக்கு நீங்கள் சாட்சியாக நிற்கவில்லை, என் வார்த்தை உங்களை பிரகாசமாய் வச்சு கொண்டிருந்தது, உங்களுக்குள்ளே ஒளியாயிருந்தது.
மகிமையா இருந்தது, மகத்துவமா இருந்தது. ஓ, இந்த வார்த்தை நீங்கள் விட்டு விலகினீங்க, என்னையும் நீங்க அதை மறுதலிச்சீங்க, அதனாலே அவன் பின்னாடியே நீ போ என்று சொல்லி ஏதன் தோட்டத்திலிருந்து ஆதத்தை ஏவாளை தேவன் துரத்தி விட்டார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏதன் தோட்டத்திலே ஏவாளும் ஆதவும் தேவ சமூகத்தில் ஞானமாய் செயல்பட்டிருந்தால் சாத்தான் ஒருபோதும் அவங்களை வஞ்சியாமல் இருந்திருப்பேனே. சாத்தான் அவங்களை விட்டு ஓடி போயிருப்பேனே. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவமாய் மாறிவிட்டிருப்பேனே. சாத்தான் அவங்களை அது தூரமாய் ஓடிவிட்டு போயிருப்பேனே. ஆனா இப்ப சாத்தான் தூரமாய் போகாமல் அவங்களுக்குள்ளே புகுந்து விட்டான், அவங்களுக்குள்ளே பிரவேசித்தான். ஓ, அவங்களுக்குள்ளே உறவாடி கொண்டிருக்கிறான், அவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவங்களுடைய பேச்சு, பிசாசுடைய பேச்சு, ஏதன் தோட்டத்திலே ஏவாளும் ஆதாமும் அதை வேத வசனமாக அவங்க ஏற்றுக்கொண்டார். அதை புறக்கணிக்காமல், அது கொஞ்சம் கூட வெறுக்காமல், அது கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. அந்த வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தை விட முக்கியத்துவம் கொடுத்தா, தேவனுடைய சத்தியங்களை விட முக்கியத்துவம் கொடுத்தா. இப்ப என்ன நடந்தது? தேவன் அவங்களுடைய மகிமை அற்றவர்களாய் காணப்பட்டது. தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தியங்கள் எப்ப எல்லாம் நமக்குள்ளே கடைபிடிக்குமோ, தேவனுடைய தெய்வராஜ்யத்தின் அந்த சுவிசேஷமானது எப்பொழுது நாம் முக்கியத்துவப்படுத்துமோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய உறவாடுதல், தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய ஹல்லேலூயா அந்த உலாவுதல் எப்பொழுதுமே நீடிச்சிருக்கும். ஆனால் அந்த வார்த்தை எப்ப எல்லாம் புறக்கணிக்குமோ அப்ப எல்லாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனாலே தான் அதை அப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அதை ஹல்லேலூயா ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் என்ற வார்த்தை அங்கே இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கும். கவனமாய் நடக்க வேண்டும். எப்படியாவது நடக்கிறது அல்ல, ஏதோ ஒரு நடை அல்ல, கவனமாயிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓரோ காலடிகளும் எடுத்து வைக்கும் பொழுது நான் கவனமாக யோசிக்க வேண்டும், நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சத்தியங்களை நாம் மறந்து விடாதபடி அதிலே கவனத்தோடு அதை பின்பற்ற வேண்டும். அப்படி ஏவாளும் ஆதாமும் செய்யவில்லை. ஆனா இங்க பவுல் நமக்கு அதுக்கு எழுதி வச்சிருக்கிறார், கவனமாயிருக்க வேண்டும். அதுல 16ஆம் வசனம் படிக்கலாம். கீழே வசனம் 16. நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதது. ஏதன் தோட்டம் முதல நாட்கள் பொல்லாததாயிருக்கிறோம். காரணம், ஏவாளை வஞ்சிச்சா பிசாசு. அதே பிசாசு அதே தந்திரமாக, அதே செயல்பாடுகளோடு கூட, அதே போதனையாக, அதே உபதேசத்தோடு கூட நம்மிடத்திலும் வருவா. அதுலதான் கவனம், அதுதான் கவனமா இருக்க வேண்டும். எல்லா பிரசங்கத்துக்கும் அல்லேலியா சொல்லக்கூடாது, வேறொரு உபதேசத்துக்கு அல்லேலியா சொல்லக்கூடாது. அப்ப அதுல கவனமாயிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தலாம். யாருக்கு பிரயோஜனப்படுத்தலாம்? எனக்கு நானே பிரயோஜனப்படுத்தலாம். ஆதத்துக்கும் ஏவாளுக்கும் அவங்களே பிரயோஜனப்படுத்தி இருக்கணும். காலத்தை நன்றாக நடந்து, கவனமாக நடந்து அதை பிரயோஜனப்படுத்தி இருந்திருந்தால் ஏதன் தோட்டத்தில் அவங்க வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படாது இருந்திருக்கும். ஏன் அவங்களை அப்படி துரத்திவிட காரணம்? இப்போ தேவனுடைய சாயல் இல்லை, தேவனுடைய சொருவம் நஷ்டப்பட்டது. அதனால தேவன் அவங்களை ஏதன் தோட்டத்தில் வெளியேற்றினான். தேவனுடைய மக்களை தேவன் நம்மை அழைத்தது கிறிஸ்துவனுடைய சாயலாயிருக்கும்படி. அன்னை காலத்துக்கு ஏவாளுக்கும் தேவனுடைய சாயலாயிருந்தது. இப்போ நமக்கு கிறிஸ்துவே, அவருடைய குமாரனே
ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்ததினாலே அந்த குமாரனுடைய சாயலாக மாறும்படி அவர் நம்மை வைத்திருக்கிறோம். குமாரனுக்குள்ளே தேவன் நம்மை அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். குமாரனுக்குள்ளே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலே குமாரனுடைய சாயலாக நாம் அனைவரும் மாற வேண்டும். குமாரனை போல மாற வேண்டும். ஆகையினால் வேதவசனம் சொல்லுகிறது, எதற்காக குமாரனை போல மாறணும்? அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம். அதுதான் இதுக்கு காரணம். காலம் பொல்லாததனாலே, காலங்கள் பொல்லாததாயினாலே காலத்தை நமக்காக நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே இந்த காலங்கள் நீடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமோ என்பது நமக்கு எந்த ஒரு உறுதிமொழியும் சொல்ல முடியாது. ஆனா கிடைக்கிற காலத்தை தேவன் நமக்கு கொடுத்தது நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய நேரம் அல்ல, அது தேவனுடைய நேரமாயிருக்கிறது. தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்த நேரம், நமக்கு பிச்சையாய் கொடுத்த நேரம். அந்த நேரத்தை நாம் தேவனுக்கென்று அதை பிரயோஜனமாக மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தெய்வராஜ சுவிசேஷத்திற்காக நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்த வேண்டும். எனக்கு இந்த நேரம் என்னுடையதல்ல, எனக்கு தேவன் கொடுத்த நேரமாயிருக்கிறது. அந்த நேரம் கொடுத்த தேவன் ஒரு நாள் என்னிடத்திலே கேட்பா, അല്ലെങ്കിൽ என்னுடைய நேரத்தை அவர் எடுப்பா. அப்போ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஆகையினால் எனக்கு கிடைக்கிற நேரங்களையும் காலங்களையும் தேவ சமூகத்திலே தேவனுக்கென்று பிரயோஜனமாக மாறும்படி, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, அதை தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அதை நாம் வீணாக்காதபடி பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதுதான் புத்திசாலித்தம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக நம்முடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தும் பொழுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு திருப்பி கிடைக்கும். தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதமாய் திருப்பி கிடைக்கும். இதுதான் நமக்கு மிச்சம். வேற உலகத்துல என்னென்ன இருந்திருந்தாலும், ஓ பெரிய நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன், பெரிய பெங்களா இருக்கிறது, இல்லைன்னா பெரிய கார் இருக்கிறது, இல்லைன்னா பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது, இதெல்லாம் மரணம் வரைத்தான் இருக்கும், ஸ்மசானம் வரைத்தான் இருக்கும். நம்முடைய நேரம் தேவன் நமக்கு கொடுத்த நேரம், நம்மளாக தயார் பண்ணிய நேரம் அல்ல. நம்மளாலே அந்த நேரத்தை ரெடி பண்ண முடியாது, நம்மளாலே அந்த நேரத்தை நமக்கென்று ஒதுக்க முடியாது. ஆனால் நமக்கு கொடுத்த நேரத்தை தேவனுக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு, வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு, மற்ற நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாம் தயாராக வேண்டும். அப்பத்தான் தூங்குற நாம் விழித்து எழுந்திருக்க முடியும். அப்பத்தான் நம்முடைய மேல் கிறிஸ்து நம்முடைய மேல் பிரகாசமாயிருக்க முடியும். நாம் ஜீவന്റെ வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய மக்களாகவும் மாற முடியும். அதுக்கு இந்த பாருங்களே, ஆனோக்கை பாருங்க. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தான். ஆனால் மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, பேரப்பிள்ளைகள் இருந்தது, உறவினர்கள் எல்லாம் இருந்தது, ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதற்கு இது ஒண்ணுமே யானோக்கு தடையாக இல்லை. இது ஒண்ணுமே ஒரு காரணமாக இல்லை. எல்லாம் இருந்திருந்தாலும், மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, பேர பிள்ளைகள் இருக்கிறது, மருமக்கள் இருக்கிறது, ஆடு மாடுகள், ஒட்டகம், கழுத, தாசி, வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. இதெல்லாம் இருந்திருந்தாலும் அதல்ல யானோக்கினுடைய முக்கியமான விஷயம். அவன் எப்போ தேவனோடு சஞ்சரிக்கலாம். அந்த உறவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயம் எவ்வளவு துடிக்கிறது. தேவனோடு கூட எப்படி சஞ்சரிக்கலாம், எப்பெல்லாம் சஞ்சரிக்கலாம்.
இது ஒண்ணுமே எனக்கு தடையா இருக்க கூடாது. தடையாக நான் நினைக்கிறது இல்லை, தடையாக நான் யோசிக்கிறது இல்லை. இந்த தடையை மீறி பிசாசுதான் தடை கொண்டு வருவான். அவன் எப்பவும் தடை பண்ணுகிறவன் தான். ஆனா நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி யானோக்கு கிறிஸ்துவினோட தேவனிடத்தை சார்ந்தவன் கிடையாது. கிறிஸ்துவினோட தேவனை பின்பற்றினவன் கிடையாது. கிறிஸ்துவே இந்த பூமிக்கு தேவன் அப்பா அனுப்பல். அதுக்கு முந்தி வந்தவர் தான் யானோக்கு. ஆனா பாருங்க, யானோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிச்சார். காரணம், இந்த உலகத்திற்கு எந்த காரணங்களும் நமக்கு தேவனோடு சஞ்சரிப்பதற்கு தடையாக இருக்கிறோம் என்று நாம் எந்த காரியமும் இல்லை. காரணம், ஓரோ நேரவும் காலவும் தேவன் நமக்காக கொடுத்திரு. நம்முடைய நேரம் அல்ல. நான் இன்னைக்கு படுத்து தூங்குறோம், காலையில எழுந்திருப்பாரா இல்லையா அது அவருக்கு தான் தெரியும். அவருடைய சித்தமானால் அவர் எழுப்பி விடுவா. அப்ப அந்த நாளே திங்கட்கிழமை, அந்த நாள் தேவன் எனக்கு கொடுத்த நாள். யாருக்கிட்டையாவது, 2 பேருக்கிட்ட, ஒருத்தருக்கிட்டையாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க தயாராக வேண்டும். நான் மட்டும் தெரிஞ்சதுனாலே பலன் அல்ல, மற்றவங்களுக்கும் சொல்ல வேண்டும். நோக பாருங்க, தன் குடும்பத்திற்காக ஒரு பேழை உண்டாக்கி, என் குடும்பத்தை அக்கினி அந்த ஜல பிரளயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியா, எனக்காக மட்டுமில்லை, என் குடும்பத்திற்காகவும், என் மனைவி, என் பிள்ளைகள், என் மருமக்க, அவங்களுக்காகவும் ஒரு பேழை உண்டாக்கினார். இதே குறிக்கோள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இதே சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே கவனமாய் நடக்க வேண்டும். காலம் எப்படிப்பட்டது? பொல்லாத்தது. அந்த பொல்லாத்த காலத்திலே நாம் ஞானமாய் இருக்க வேண்டும். பொல்லாத்த நாட்களிலே, பொல்லாத்த உலகத்திலே, பொல்லாத்த சத்ருவின் அதே பிடியில் இருக்கிற மக்களோடு கூட வாழும்போது நான் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய சப்ஜெக்ட் முடியல, டைம் முடிந்து கொண்டே வருகிறது. அதனால தேவனுடைய மக்களே, இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் ஆணித்தரமாக பிரயோஜனம் ஆயிருக்கிறோம் ஆவிக்குரிய மண்டலத்தில். அப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்புகிறேன். ஆகையினால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கிறோமோ? இல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, அப்படி அனலும் இல்லா குளிரும் இல்லாம இருந்தால் நான் உன்னை வாயிலிருந்து என்ன பண்ணுவோம்? வாந்தி பண்ணுவோம். நாம் ஏதோ சாப்பிட ஒரு பொருள் வாயிலே போட்டிருக்கிறோம். அது போட்டு எனக்குள்ள ஒரு தீர்மானம், அதை உள்ளே அனுப்ப வேண்டுமானால் நான் தான் தீர்மானம் பண்ணணும். இல்ல, அது வாந்தி பண்ணணும், அதுவும் என்னாலே தான் முடிவு பண்ண முடியும். வாந்தி பண்ணவும் என்னாலே தீர்மானம் பண்ண முடியும். அல்ல, அதை வயிற்றுக்குள்ளே கொண்டு போகணும் என்று அந்த தீர்மானம் நான் தான் எடுக்கிறேன். அப்போ தேவனுடைய மக்களே, இதுல ரொம்ப கவனமாயிருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நான் கவனமாய் நடக்க வேண்டும், உணர வேண்டும், எழும்ப வேண்டும். தேவ சமூகத்தில தூங்காமல், அதை மரித்தோரு கூட தூங்காமல் நாம் விழித்திருக்க வேண்டும். அதை காலம் நாட்கள் பொல்லாதது. தேவனுடைய சத்ரு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதற்காக வஞ்சகமான போதனைகளும் உபதேசங்களும் கொண்டு வருவார். அதன் நடுவிலே நாம் கவனமாயிருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் பரலோகத்தின் தேவன் தாமே நம்மை அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து தேவ ஞானத்திலும் தேவ பக்தியிலும் தேவ கிருபையிலும் நடக்கும்படி பரலோகத்தின் தேவன் நமக்கு யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கன்வெர்ட் பண்ணுகிறதால் மகன் கையில மறுபடியும் ஒப்புக்கொடுக்கும்.